நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஏன்னா டியூட்ரானமி 28ல சொல்லப்படுகிற அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னாக்கா நியாயப்பிரமாணத்தை செய்து முடிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். நியாயப்பிரமாணத்தை இயேசு அழிக்க வரலையா, செய்து முடிக்கிறதுக்கு தான் வந்தாரா. அதன்படி அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை கரம் பிடித்தவராய் ஆண்டவர் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படிஞ்சவரா இருக்கிறார். பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, now it shall come to pass, Deuteronomy 28:1 நம்ம படிக்கிறோம். now it shall come to pass if you diligently obey the voice of the Lord your God to observe carefully all his commandments which I command you today, that the Lord your God will set you high above all nations of the earth. இந்த கட்டளைகள் சொல்றத நீ கீழ்ப்படிவ அப்படின்னாக்கா, இந்த கட்டளைகளை நீ கீழ்ப்படையாம போனா நீ சபிக்கப்பட்டவனா இருப்பேன் பைபிள் சொல்லுது. ஆனா இந்த கட்டளைகள்னால, இந்த பிரமாணங்கள்னால வருகிற அந்த சாபத்துல இருந்து தான் இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அதுல இருந்து மீட்டெடுத்திருக்கிறார். எப்படி? நமக்காக சாபமாகி. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம சாபமா இருக்கிறோம். சிலுவையில பாவத்தின் சம்பளம் மரணத்தை இயேசுவோடு கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த 1 வசனத்துல டியூட்ரானமி 28 ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னன்னா, that the Lord your God will set you high above all nations of the earth. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகள் மத்தியில உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கிறன்றது தான் ஆண்டவருடைய முதல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வது அவருடைய நாமத்தினால. அவர் நம்மளுக்காக செய்து முடித்தாருன்னு நம்பும் பொழுது நம்ம சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுக்கு முன்பதாய் நீதிமான்களா இருக்கிறோம். அந்த நீதி தேவனுடைய நீதி உடையவர்களா இருக்கிறதுனால இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகள் மத்தியில நம்ம உயர்ந்தவர்களா இருக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தமா இருக்கு. அதுதான் நம்மளுடைய சுதந்திரமா இருக்கு. பாருங்க, அல்லேலூயா. அப்போ தேவன் உன்னை கீழே வைக்கணும் அப்படின்றது இல்ல. இப்போ உலகத்திலேயே எல்லா ஜாதிகள் மத்தியில நீ மேல இருக்கணும்னா உன்கிட்ட எல்லாமே இருக்கணும். ஒரு குடிசை வீட்டுல சொத்துக்கே வழி இல்லாம இருந்தா எல்லாரும் விட நீ கீழே இருக்கிறன்னு அர்த்தம். அப்போ யாரு நம்ம இந்த உலகத்திலே பெரிய ஆட்களா பாக்குறோம்னா பொசிஷன்ல இருக்கிறவங்களையும் பணம் உள்ளவங்களையும் தான். பாருங்களேன், இந்த உலகத்திலேயே யார்கிட்ட அதிக பணம் இருக்கோ, யார்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கோ அவங்க ஹைல இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்கை நம்புற ஒரு ஆட்களுக்கும் கர்த்தரை நம்ம நம்புற நம்மளுக்கும் வித்தியாசம் என்னன்னா, நம்மள உயர்த்துறது கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? இது நம்மளுடைய சுதந்திரம். பாருங்க, பணத்தை கொடுக்கிறவர், பணத்தை சம்பாதிக்க பலத்தை தருகிறவர் அவர் தான். அவருடைய பலத்தை நம்ம நம்புறோம். அவர் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிறார் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென். அப்போ இங்க நம்மளுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, எல்லாரும் விட உலகத்துல எல்லாரும் விட கீழே இருக்கிறது இல்ல, இந்த உலகத்துல எல்லா ஜாதிகளுக்கு மேல நம்ம இருக்கணும்ன்றத ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் யூ, அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த உலகத்துல எல்லாரும் விட மேல இருக்கணும்ன்றத ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் நம்மளுடைய முதல் ஆசீர்வாதம். பாருங்க, இந்த டியூட்ரானமி 28ல சொல்லப்படுகிற முதல் ஆசீர்வாதம். எப்போ? இந்த நியாய பிரமாணத்தை எழுதப்பட்டிருந்த கட்டளைகளை கவனமா கீழ்படுகிறவன் எவன் கீழ்படுகிறானோ அவனுக்கு அவன் எப்படி இருப்பானா, இந்த உலகத்துல இந்த ஜாதிகள் மத்தியில அவன் உயர்ந்தவனா இருப்பானா. He will be high, not low. He will not be chicken. குறுகின ஒரு மனத்தாழ்மையோட ஒன்னில்லாதவனா இருக்க மாட்டான். கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர பறக்கிறவனா இருப்பான், உயரத்துல இருப்பானா. கர்த்தர் உன்னை உயர்வுல வைக்குவாரா, போற இடத்துல எல்லாம் உன்னை மேன்மேல வைக்குவாரு. ஏன்னா இது உன்னுடைய ஆசீர்வாதம். இட்ஸ் யுவர் blessing. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம்? அவர் எனக்காக சாபமாயிருக்கிறார், அது நிமித்தமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய நீதி நான் உடையவனா இருக்கிறேன். அவனுடைய நீதி உடையவனா இருக்கிறதுனால, அந்த நீதி தேவ நீதியா இருக்கிறதுனால, தேவனுடைய நீதியை எனக்கு கொடுத்ததுனால இந்த உலகத்தின் ஜாதிகள் மத்தியில நான் உயர்ந்தவனா இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம். அப்ப கர்த்தர்
உங்களை உயர்ந்தவனா வைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு தேவன் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, நீங்க தேவனுடைய நீதியுடையவர்களா இருக்கிறதுனால, நீ என்றென்றைக்கும் பூர்ணப்பட்டு இருக்கிறதுனால, பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறதுனால, இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்துல இன்று நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல நான் கீழே இருக்கிறது சித்தம் இல்லை. இந்த உலகத்திலேயே நான் லோல இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் இல்ல, நான் ஹைல இருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். நான் தாழ்வுல கீழே இருக்கிறது இல்ல, அவர் குனிந்து என்னை தூக்கு. அவர் இந்த உலகத்துல குனிஞ்சு நம்மளுடைய பாடு, பாவம், சாப, தரித்திரம், வேலைக்காரனாய் இந்த உலகத்துக்கு வந்து எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டது. நீ கீழே இருக்கிறதுக்குல இந்த உலகத்துல எல்லா ஜாதிக மத்தியில நீ உயரத்துல இருக்கணும்ன்றதுனால, நீ உயரத்துல இருக்கணும்ன்றது ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே, நான் கீழே இருக்கிறேன்பா, நான் ஒண்ணுமே இல்லாத ஆயிடுறேன்பா, இல்ல, அதை ஆண்டவர் விரும்ப இல்ல. இங்க அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அப்போ God said, the Lord your God will set you high above all nations of the earth. அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதியும் உன்னை ஹைல வைக்க விரும்புறார், உன்னை உயர்வுல வைக்க விரும்புறார். இன்னைக்கு இந்த வார்த்தை தெரியாத வரைக்கும் நீங்க இத பேசலாம், நான் என்ன சாதாரண குடும்பத்துல பிறந்தேன்னு. இல்ல, நான் சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கிறேன். இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா நான் இந்த ஆசீர்வாதத்தை நான் பேச போறேன். எந்த ஆசீர்வாதம்? இயேசு என்னுடைய அவருடைய ஒரே ஒரு கீழ்ப்படியதல்னால நான் நீதிமானா எண்ணப்பட்டிருக்கிறேன். அந்த தேவன் நீதி உடையவனா இருக்கிறதுனால, அவருடைய நீதி உள்ள வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அப்போ போற இடத்துல இல்ல, இந்த உலகத்திலேயே உங்களை மேல ஆண்டவர் வைக்க முடியும். இந்த உலகம் உங்களை திருப்பி பார்க்கிற மாதிரி வைக்க முடியும். பாருங்க, ஆமென் சொல்லுங்க. அப்புறம் சொல்றார், 2ஆம் வசனத்துல சொல்றார், and all the blessings shall come upon you and overtake you. எல்லா ஆசீர்வாதங்கள் பாருங்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், உனக்குன்னு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், சுகவாழ்வு, ஆரோக்கியமான ஒரு வாழ்வு, செல்வ சீமானா இருக்கிற அந்த வாழ்வு, எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து ஓவர்டேக் பண்ணுமா. எப்போ? பிகாஸ் யூ ஒபே த வாய்ஸ் ஆஃப் த லார்ட் யுவர் காட். பட் நான் எப்படி அதை படிக்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் ஜீசஸ் obeyed the voice of the Lord and all the blessings shall come upon me and overtake me. இயேசு ஒருவர் கீழ்ப்படிஞ்சதுனால, நான் இன்றைக்கு கீழ்ப்படிஞ்சவனா அவருடைய நீதி உடையவனா இருக்கிறதுனால ஆசீர்வாதம் என்ன ஓவர்டேக் பண்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற சொல்லுது பைபிள் 2 and all this blessings, கீழே சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்கள், இதுக்கப்புறம் வர எல்லா ஆசீர்வாதங்கள் உன்னை ஓவர்டேக் பண்ணுமா, உனக்கு முன்னாடி போகுமா, உன்னை மிஞ்சுமா, நீ நினைக்கிறதுக்கு மேல இருக்குமா. பாருங்க, நீ எல்லாத்த விட உயர்வுல இருக்கணும். நீ போற வேலை ஸ்தலத்துல இருக்கட்டும், எல்லாத்துல இருக்கட்டும், நீ மேல இருக்கணும்ன்றத ஆண்டவர் விரும்புகிறார். இட் இஸ் யோர் இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப வேலைக்கு போகும்போது, ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இந்த வாக்கு தத்தத்தை நம்ம பேசி ஆரம்பிக்கணும். பாருங்க, ஆண்டவரே, உம்முடைய கீழ்ப்படியதல்னால நான் நீதிமான். ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால நான் பாவி என்று இருந்தேன். ஆனா உம்முடைய நியாயப்பிரமாணத்தை செய்து நீங்க முடிச்சதுனால, நியாயப்பிரமாணத்துக்கு வேண்டிய அந்த சாபத்தை, அந்த சாவையும் ஏற்றுக்கொண்டதுனால, உங்களோடு கூட நான் சாபத்தையும் தரித்திரத்தையும் சிலுவையில எல்லாத்தையும் செய்து முடிச்சதுனால இன்னைக்கு உங்களோடு கூட நான் வாழ்றேன். என்ன வாழ்வு? அதுதான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அது என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் என் பின்னாடி இல்ல, என்னை ஓவர்டேக் பண்ணுமா. It will overtake you. It's your blessing. Whatever. இதுக்கப்புறம் 3ல இருந்து என்னென்ன வாசனங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்களை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்ம சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம் இந்த 100 நாளில். ஹல்லேலூயா. நீங்க இந்த நீதியை பேச பேச உங்க சுகவாழ்வு திரும்ப போகுது, ஆசீர்வாதம் கொட்ட போகுது, ஐஸ்வர்யம் கொட்ட போகுது, கோல்டு உங்களை தேடின்னு வரப்போகுது, சில்வர். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நீதிமான் வீட்டில தான் இருக்கும். நீ பாவி பாவின்னு கத்த 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 உனக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறியா? இல்ல, இருக்கிறதெல்லாம் போக போகுது.
தேவன் உங்களுக்கு அந்த நன்மைகளை உண்டாக்க போகிறார். துன்மார்க்கன் சேர்த்து வைக்கிறான், பெருசா சேர்த்து வைக்கிறான், ஆனா அதை முழுசா அவன் அனுபவிக்கிறது இல்லை. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நீ ஹெல்த்தும் வெல்த்தும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. When you say I'm the righteousness of God in Christ Jesus, கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானா இருக்கிறேன், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட என்றென்றைக்கும் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறேன், உன்னதமான தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் கடவுளா இருக்கிற கடவுள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால நான் தேவர்களா இருக்கிறோம், நம்ம தேவர்கள். அப்போ நம்ம எதை பேசணும்னா இந்த வார்த்தையை நம்மளுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பேசும்போது, நான் ஏன் இங்க லோல இருக்கணும், நான் லோல இருக்கிறது கர்த்தருடைய சுத்தம் இல்ல, அவருடைய கீழ்ப்படிதல்னால நான் நீதிமானா இருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டதுனால இந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானது, நான் கீழே இருக்கிறது கர்த்தருடைய சுத்தம் இல்ல, அதை பேசணும். இந்த நாள்ல இருந்து உங்க ஜெபத்தை மாத்துங்க, நான் நீதிமானா இருக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஆண்டவரே நீங்க தான் சொல்லிருக்கீங்க, that the Lord your God will set you high, not low, high above all nations of the earth. Amen. அப்படி சொல்றாரு. And all this blessings னா சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்கள், all these blessings will not come, it will overtake you. உன்னை overcome பண்ணும் சொல்லப்படுற எல்லா ஆசீர்வாதங்கள் உன் கூட வரணும்னு நினைக்கிறல்ல, இல்ல உன்னை ஓவர்டேக் பண்ணுமா, அப்போ உனக்கு முன்னாடி எல்லாமே ரெடியா இருக்கு, உனக்கானது எல்லாம் ரெடி பண்ணும் இந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க மேரேஜை குறிச்சு, கடன்களை குறிச்சு, ஃபியூச்சரை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, ஃபீஸுகளை குறிச்சு, சின்ன சின்ன விஷயங்களை குறிச்சு நீங்க ரொம்ப கவலைப்படலாம். உங்களுக்காக குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. உனக்கு குமாரனே கொடுத்துட்டார், கிரேட்டர் பிளெஸிங் ஜீசஸே கொடுத்துட்டார். அந்த ஜீசஸே கொடுத்தவர் இதெல்லாம் அவருக்கு என்ன அசால்ட், உன்னை உயர்த்துறது அவருக்கு ஒரு சப்ப மேட்ரு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? என்ன கர்த்தர் உயர்த்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ஏன்னா என் மேல ஆசீர்வாதம் இருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் ஐஸ்வர்யத்தை தர, அதோட வேதனையை கூட்டாருன்னு தான் பைபிள் சொல்லுது. மற்றவங்க பயப்படுற மாதிரி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறார். இன்னைக்கு கடன்காரங்களை பார்த்து நீங்க பயந்துன்னு இருக்கலாம், சந்தா ஓடலாம், போன் எடுக்க முடியாத சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போறாருன்னா, மற்றவங்க உங்ககிட்ட இருக்கிற செல்வாக்கு உனக்குள்ள இருக்கிற கர்த்தரை பார்த்து, உனக்கு கொடுக்கிற கடவுள் கொடுக்கிற அந்த செல்வாக்கை பார்த்து அநேகர் பயப்பட போறாங்க. நீ தலை நிமிர்ந்து நடக்க போற, உன்னை எங்கேயுமே தலை குனிய கர்த்தர் வைக்க மாட்டார். உன்னை தலை நிமிர்ந்து வைக்கணும்ன்றதுதான் வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். ஆசீர்வாதம் உன்னை ஓவர்கம் பண்ணும். ஹல்லேலூயா. பாருங்க 3ஆம் வசனம் சொல்லுது, blessed shall you be in the city and blessed shall you be in the country. உன்னுடைய பட்டணத்துல நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னுடைய தேசத்திலேயே நீ ஆசீர்வாதமா இருப்ப. எவன் இந்த பிரமாணத்தை கீழ்படுகிறானோ, ஆனா நம்ம யாருமே இந்த பிரமாணத்தை கீழ்படிஞ்சதுனால, நம்மளுடைய கிரியையினால இந்த ஆசீர்வாதத்தை அடையல, அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசு நமக்காக கிறிஸ்து நமக்காக கீழ்படிஞ்சதுனால, அவருடைய கீழ்படியதல்னால நம்மளுக்கு வர அந்த நீதியை நம்ம உடையவர்களா அந்த வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறோம். அந்த வஸ்திரத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நம்மளை எப்படி வைக்க போறார்னா, நம்மளோட இருக்கிற அந்த பட்டணத்துல ஆசீர்வாதமா வைக்க போறார், தேசத்திலேயே ஆசீர்வாதமா வைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இதை எதிர்பாருங்க. கர்த்தர் என்ன என் பட்டணம், இன்னைக்கு நீங்க லோல இருக்கலாம், இந்த சத்தியம் தெரியாத வரைக்கும் நீங்க கீழே இருக்கலாம், உங்க நிலைமை ரொம்ப டவுனா இருக்கலாம். ஆனா இனி அப்படி இருக்க போகிறது இல்ல, கர்த்தர் உங்க லெவல மாத்த போகிறார். இந்த பட்டணத்துல நீ ஆசீர்வாதமா இருக்க போகிற, உங்க தேசத்துல நீ ஆசீர்வாதமா இருக்க போகிற, நீ மற்றவங்களுக்கு கொடுக்கிறவளா இருக்க போகிற. ஏன்னா இது உன்னுடைய ஆசீர்வாதம், இது உனக்கு சொந்தமான ஆசீர்வாதம், இதை நீ அனுபவிக்கணும்னு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்போ நீ சோத்துக்கு வழி இல்லாம அங்கங்க கடன் வாங்கிக்கின்னு அங்கங்க சோத்துக்கு மாரடிச்சுன்னு இருக்கிறது ஆசீர்வாதமா இல்ல, அது சாபம். அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி வாழ வச்சது? எல்லாருக்குமே கடன் கொடுக்கிற மாதிரி அடுத்தடுத்து பார்க்க போறோம்ல, நம்ம கடன் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? If you believe, you should
ஸ்பீக் திஸ். இதை நம்புறீங்களா? இதை பேசுங்க. ஏன்னா விசுவாசித்தேன், நீங்க பேச பேச விசுவாசித்தேன் ஆகையினால் பேசுகிறேனுங்குது. அப்போ நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? இதை விசுவாசிங்க. இயேசு உடைய கீழ்ப்படிதல்னால நான் இன்னைக்கு நீதிமானா இருக்கிறேன். அவர் கீழ்ப்படிஞ்சதுனால நான் நீதிமானா இருக்கிறதுனால நான் கீழே இருக்கக்கூடாது, மேலதான் இருக்கணும். ஆசீர்வாதம் என்ன ஓவர் கம் பண்ணும். என் பட்டணத்துல நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் தேசத்துல நான் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப பட்டணத்திலேயே தேசத்திலேயே நீ ஆசீர்வாதமா இருப்பனா, சாதாரண உன் கம்பெனில நீ கீழே இருக்க மாட்ட, கர்த்தர் உன் அந்த இடத்துல உயர்த்துவார். நீ காலேஜ்ல லோல இருக்க மாட்ட, கர்த்தர் உன் அந்த இடத்துல உயர்த்துவார். உனக்கு பொசிஷன்ஸை கொடுப்பார். உன்னுடைய ஸ்கூல்ல, உன்னுடைய வாழ்க்கையில, உன் குடும்பத்துல நீ மேல இருப்ப. நீ கனம் பெற்றவனாய் மாறுவ, நீ உயர்ந்தவனாய் மாறுவ. இன்னைக்கு நீ எல்லாருக்கும் மத்தியில் அற்பமா இருக்கலாம். பாருங்க, நான் முந்தானேத்து சொன்ன மன்னவன் தான் பாருங்க, அந்த கழுகு ஓடிய முட்டை கீழே இறங்கி வந்து விழுந்தது. ஆனா அது கழுகுன்னு தெரியாததுனாலதான் கோழி குஞ்சுங்களுடைய வாழ்க்கையை அழைச்சி போட்டுச்சு. இன்னைக்கு தேவையில்லாதவங்க கூட உக்காந்துக்கன்னு லோ பேசுறங்க, குறைவ பேசுறங்க, நோயை பேசுறங்க, அற்பமான வாழ்க்கையை பேசுறீங்க. இல்ல நம்ம வாழ்க்கை இவ்வளவுதாமே, இதுக்கு மேல நம்ம மேல போக இல்ல. பைபிளோடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அவருடைய நீதியோடையவனா இருக்கிறதுனால நான் இந்த உலகத்தின் ஜாதிகள் மத்தியில நான் உயர்ந்தவனா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதம் என்ன ஓவர் கம் பண்ணணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய ஆசீர்வாதம். சும்மா இருக்காதீங்க. இன்னைக்கு நீங்க இதை அசால்ட்டா விடுவீங்கன்னா, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்க பேசுறீங்களோ, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதம் என்ன ஓவர் கம் பண்ணும், கர்த்தர் என்னுடைய பட்டணத்துல என்னுடைய தேசத்துல என்ன ஆசீர்வாதமா வைப்பாருன்னு நம்ம பேசுறோமோ, நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில அப்படியாப்பட்ட உச்சத்துக்கு நீங்க போக போறீங்க. அநேகர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா மாற போறீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட்டுருங்க. என்ன பண்றது, இருக்கிற கடனை தீந்தா போதும் இல்ல. அதுவும் அது இருக்கிறதுலயே ஆண்டவருக்கு அற்பமான அற்புதமே இந்த பணம் தான். நம்ம நினைக்கிறோம் அதான் ரொம்ப கஷ்டம் ஆண்டவருக்கு. இல்ல, அதுதான் அற்பமான அற்புதம். ஆனா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு எங்க நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சா நடக்குமே, இல்ல நடக்காதுன்னு விட்டுக்கிறோம் இத. ஆனா ஒருவர் கீழ்ப்படிதல்னால, ஒருவர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு, அவருடைய கீழ்ப்படிதல், அவர் வாங்கின பற்றத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு, அவர் வாங்கின காடை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா டிக்கெட் தான் ட்ரெயினுக்கு முக்கியம், யாருன்றது முக்கியமே இல்லை. நம்ம கிட்ட இயேசு இருக்கிறார். அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் கர்த்து தராரா. வார்த்தையை தான் கேட்கிறோம். அவர் நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறத கேட்டுக்கிறோம். பட்டணத்துல நான் ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு லோவா இருக்கலாம், ஆனா கர்த்தர் இதை நீங்க பேச 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 இந்த பட்டணத்திலேயே நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. வரும் நாட்கள தேசத்திலேயே இதை பேசினே இருந்து பாருங்க, நீங்க இந்த தேசத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க போறீங்க. எந்த ஊரு, எந்த குடும்பம், எந்த ஜனங்க உன கேவலமா, அற்பமா, சீ தூணு கேவலமா பேசினாங்களோ, அவங்களுக்கு மத்தியில நீ உயர்ந்தவனா, உயர்ந்தவளாய் உன் குடும்பத்துல, உன் சொந்தத்துல கர்த்தர் உன்னை மேல வைக்க போகிறார். அப்போ உன் கிரியை, உன் பலத்தை நம்பாத. அவர் உனக்கு செய்து முடித்ததை நீ நம்பும் பொழுது அதன் கூடிய பலன்களை நீ அனுபவிக்க போகிற. அப்போ இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க, அப்போ நான் கீழே இருக்கிறது இல்ல. I am not a chicken, I am an eagle. Hallelujah. Say that, I am not a chicken, I am an eagle. இன்னைக்கு ஏதோ ஒரு பொசிஷன்ல, I am not supposed to be here. My God has given me a promise, that is that the Lord your God will set me high above all nations of the earth. Hallelujah. Amen. And all the blessings shall come upon me and overtake me. யூன்னு இருக்கோம், நான் மீ நீங்க போட உங்களுக்குன்னு பேசும்பொழுது அது உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். மூணாம் வசனம் சொல்லுது, blessed shall you be in the city and blessed shall you be in the country. This is your inheritance. Believe on the word of God. இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தையை நம்புறங்க பேசாம இருக்கவே மாட்டாங்க. இதை ஜெபத்துல வைங்க. ஆண்டவரே எப்படியாவது இந்த கடன், இந்த குறைவு இல்ல, இதை பேசும்போது கடன் ஓடுங்க. எங்கிருந்துதான் உங்களுக்கு பணம் வருதுன்னு தெரியாது, ஒரு மணி ஃப்ளோவை கர்த்தர் கொண்டு வருவார் இந்த வார்த்தைகளை நீங்க நம்பும் பொழுது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த கிரியைகளை அவர் செய்வார், ஆச்சரியங்களை செய்வார், அசாதாரங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். பாருங்க, அவர் உங்களுக்கு நடப்பிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவோடைய கீழ்ப்படிதல்னால நான் இன்னைக்கு நீதிமானா இருக்கிறேன். நீதிமான் சிரசின் மேலதான் ஆசீர்வாதம், நீதிமான் சிரசின் மேலதான் ஆசீர்வாதம் தங்குன்னு பைபிள் சொல்லுது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் டாடி. ஆண்டவரே, சகல இந்த உலகத்தில் உள்ள சகல ஜாதிக மத்தியில மேல இருக்கணும். ஆசீர்வாதம் என்னை ஓவர் கம் பண்ணணும். பட்டணத்திலையும் ஆண்டவரே தேசத்திலையும் நான் ஆசீர்வாதமா இருக்கிறது உம்முடைய சித்தம் ஆண்டவரே என்று நான் நம்புறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய ஆச்சரியத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய அசாதாரத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். தொடர்ந்து என்னோட கூட இடைப்படுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த வார்த்தையோடைய பலன்களை அவங்க அனுபவிக்கட்டும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா உங்களுடைய விதைகளை எடுத்துக்கணும். உங்களுடைய காணிக்கையை தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க விதைங்க. கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு கொடுப்பார். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்ட அக்கௌண்ட்டுக்கும் ஃபோன்பே கூகுள் பேக்கும் நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.